தமிழ் திரைப்பட ரசிகர்களால் அபிநய சரஸ்வதினு அழைக்கக்கூடிய சரோஜா தேவி அவர்கள் உடல்நிலை மோசமான காரணத்தினால நேற்றைய தினத்தில் 14ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் வருடம் காலமாகியிருக்காங்க. இவங்க தென்னிந்திய திரைப்படத்துறையில் மிகப்பெரிய புகழ்பெற்ற நடிகையும் கூட. சரோஜா தேவி அவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி தென்னிந்திய மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து சினிமா ரசிகர்களோட மனசில் நீங்காத இடம் பிடிச்சவங்கன்னு நம்ம சொல்லலாம். இவங்க அனைத்து மனசுலையுமே இடம் பிடித்த படங்களை நம்ம பல சொல்லலாம். அதில் சில சொல்லணும்னா மகாகவி காளிதாஸ், நாடோடி மன்னன், கல்யாண பரிசு, பாலும் பழமும், ஆலயமணி, பெரிய இடத்து பெண், தர்மம் தலைகாக்கும், நீதிக்கு பின் பாசம், படகோட்டி, புதிய பறவை, எங்கள் வீட்டு பிள்ளை, நான் ஆணையிட்டால், நாடோடி, பறக்கும் பாவை, அன்பேவா, இந்த மாதிரி இவங்க நடித்த படத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி தன்னோட நடிப்பில் முத்திரை பதித்த திரைப்படங்களாக நம்ம பலவற்றையுமே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் இது போல் பல ஜாம்பவான்களோட தொடர்ந்து பல படங்களில் நடித்த பெருமை இவருக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் திரைப்படத்துறையில் இவங்க ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்திய அரசால் இவங்களுக்கு பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்நாடக அரசால் அபிநய சரஸ்வதிங்கிற பட்டமும், தமிழ்நாடு அரசால் எம்ஜிஆர் விருதும், ஆந்திர அரசால் என்டிஆர் தேசிய விருதும், பெங்களூர் யூனிவர்சிட்டி சார்பில் கௌரவ டாக்டர் பட்டமும், 2008வது வருஷத்தில் வாழ்நாள் சாதனையாளருக்கான இந்திய அரசின் தேசிய விருதுமே, இன்னும் பல விருதுகளை வென்று சாதனையுமே படைச்சிருக்காங்க சரோஜா தேவி அவர்கள். தன்னுடைய முதல் படத்திலேயே இவங்க கதாநாயகியாக இன்ட்ரடக்ஷன் ஆகுறாங்க. தன்னோட வாழ்க்கையை சினிமா வாழ்க்கையாக தொடங்கி தென்னிந்திய ரசிகர்களால் கன்னடத்து பைங்கிலி மற்றும் அபிநய சரஸ்வதினு போற்றப்பட்ட சரோஜா தேவி அவர்களோட வாழ்க்கை வரலாறை நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். சரோஜா தேவி அவர்கள் 1938வது வருஷம் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இந்திய சரோஜா தேவி அவர்கள் அவங்க வீட்டில் 4வது மகளாக பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸராம். சரோஜா தேவி அவர்கள் பெங்களூரில் இருக்கக்கூடிய புனித தெரசா ஸ்கூலில் தன்னோட பள்ளி படிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஸ்கூலில் ஹிந்தியில் ஒரு பாடலையுமே பாடுறாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கன்னட திரையுலகின் பிரபல நடிகரும் பட அதிபருமான ஹன்னப்ப பாகவதர் தான் அதில் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார். இவங்க ரொம்ப அழகாக பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்கள விசாரிச்சிருக்காரு அவரு. அவங்க நல்லா பாடுற காரணத்தினாலேயே அவங்கள ஸ்டூடியோவுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களோட வாய்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போதான் இந்த பாகவதருக்கு ஒரு யோசனையும் வருது. சரோஜா தேவியை ஏன் நம்ம நடிகை ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு தோணுது. அதனால தான் ஹன்னப்ப பாகவதர் அவர்கள் தான் தயாரித்த மகாகவி காளிதாஸுங்கிற ஒரு கன்னட படத்தில் ஹீரோயினா சரோஜா தேவி அவர்களை சினிமா துறையில் முதலாக அறிமுகப்படுத்துறாரு. இந்த ஒரு படம் 1955வது வருஷத்துல ரிலீஸ் ஆக மகாகவி காளிதாஸ் படம் ரசிகர்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பையுமே பெறுது. அவங்களோட இணைப்புல முதல் படமே மிகப்பெரிய அளவில் வெற்றி படமா அமைஞ்ச காரணத்தினால தொடர்ந்து பட வாய்ப்புகளுமே அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளுக்குள்ளாரையே தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி பிற மொழி திரைப்படங்களில் நடிக்க தொடங்கிய சரோஜா தேவி அவர்கள் தொடர்ந்து 200 படங்களுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து அபிநய சரஸ்வதிங்கிற பேர் வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. கன்னடத்திலேயே தாம் நடித்த முதல் படத்திலேயே கதாநாயகியாக புகழ்பெற்ற சரோஜா தேவி அவர்கள் 1958வது வருஷத்தில் மணாலனை மங்கையின் பாக்கியம்ங்கிற ஒரு திரைப்படத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த ஒரு படம் மிகப்பெரிய அளவில் ஹிட்டை கொடுக்காத காரணத்தினால தொடர்ந்து நடிக்கிறாங்க. இவங்களுடைய முதல் வெற்றி படம்னு பார்த்தோன்னா எம்ஜிஆர் அவர்களோட நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் தான். அதை தொடர்ந்து 1959வது வருஷத்தில் ரிலீஸ் ஆன ஸ்ரீதரோட இயக்கத்தில் வெளிவந்த கல்யாண பரிசு திரைப்படம். இந்த ஒரு படம் தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு ஸ்டாருங்கிற ஒரு அந்தஸ்தையுமே பெற்று தந்துச்சு. அதை தொடர்ந்து வாழ வைத்த தெய்வம், பார்த்திபன் கனவு, பாலும் பழமும், குடும்ப தலைவன், பாசம், ஆலயமணி, பெரிய இடத்து பெண், தர்மம் தலைகாக்கும், நீதிக்கு பின் பாசம், படகோட்டி, புதிய பறவை, எங்க வீட்டு பிள்ளை, நான் ஆணையிட்டால், நாடோடி, பறக்கும் பாவை, அன்பேவா, குலவிளக்கு, தாய்மேல் ஆணை இந்த மாதிரி பல படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நட்சத்திரமாக வெற்றி கொடி நாட்டினாருன்னு தான் சொல்லணும். சரோஜா தேவி அவர்கள் நடித்த சில படங்கள்னு நம்ம பார்த்தோன்னா மணாலனை மங்கையின் பாக்கியம் 1958வது வருஷத்தில் ரிலீஸ் ஆகுது. அதே வருஷத்தில் நாடோடி மன்னன், சபாஷ் மீனா, தேடி வந்த செல்வம், அடுத்ததாக 1959வது வருஷத்தில் பாகப்பிரிவினை, கல்யாண பரிசு, வாழ வைத்த தெய்வம், அடுத்ததாக 1960ன்னு பார்த்தோன்னா எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், இரும்பு திரை, பார்த்திபன் கனவு, மணப்பந்தல், 1961ன்னு பார்த்தோன்னா பாலும் பழமும், பனித்திரை, திருடாதே, 1962ன்னு பார்த்தோன்னா குடும்பத் தலைவன், பாசம், ஆலயமணி, 1963வது வருஷத்தில் இருவர் உள்ளம், பெரிய இடத்து பெண், பணத்தோட்டம், தர்மம் தலைகாக்கும், நீதிக்கு பின் பாசம், 1964வது வருஷத்தில் படகோட்டி, தெய்வத்தாய், புதிய பறவை, என் கடமை, 1965வது வருஷத்தில் எங்கள் வீட்டு பிள்ளை, கலங்கரை விளக்கம், நான் ஆணையிட்டால்,
அடுத்ததாக 1966 பார்த்தோன்னா நாடோடி, பறக்கும் பாவை, அன்பேவா. அடுத்ததாக 1969 பார்த்தோன்னா குலவிளக்கு, தேனும் பாலும். அடுத்ததாக 1988 தாய்மேல் ஆணை. 1989 வருஷத்தில் தர்மதேவன். 1997 வருஷத்தில் ஒன்ஸ் மோர். அதுக்கப்புறமா 2009 வருஷத்தில் ஆதவன் படத்துலையும் 2010 வருஷத்தில் இளங்கதிர் செல்வன்கிற படத்துலையுமே நடிச்சிருப்பாங்க. அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவர்கள் 1967 வருஷம் ஸ்ரீஹர்ஷாங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவர் ஒரு என்ஜினியரும் கூட. சரோஜா தேவி அவர்கள் பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த வகையில் 1965 வருஷத்தில் கர்நாடக அரசால் அபிநய சரஸ்வதிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக 1969 வருஷத்தில் இந்திய அரசால் பத்மஸ்ரீ விருதும் வாங்கியிருக்காங்க. 1980 வருஷத்தில் கர்நாடக அரசால். அடுத்ததாக 1989 வருஷத்தில் அதே கர்நாடக அரசால் ராஜ்யோத்சவங்கிற விருதை வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக இன்னும் ஒரு படி மேலே போய் 1992 வருஷத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலம் பத்மபூஷன் விருதுமே வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக 1997 வருஷத்தில் சென்னை சினிமா எக்ஸ்பிரஸ் மூலம் சாதனையாளர் விருதுமே வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக அதே வருஷத்தில் தமிழக அரசால் எம்ஜிஆர் விருதும் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக 2001 எடுத்துக்கிட்டோன்னா ஆந்திர அரசால் என்டிஆர் தேசிய விருதும் வாங்கியிருக்காங்க. 2003 வருஷத்தில் தினகரன் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. 2006 வருஷத்தில் பெங்களூர் யூனிவர்சிட்டி சார்பில் கௌரவ டாக்டர் பட்டமும் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக 2007 வருஷம்னு பார்த்தோன்னா ரோட்டரி சிவாஜி விருது, என்டிஆர் விருது. 2008 வருஷத்தில் வாழ்நாள் சாதனையாளருக்கான இந்திய அரசோட தேசிய விருது. 2009 வருஷத்தில் நாட்டிய கலாதர் விருது. அடுத்ததாக 2009 வருஷத்தில் கர்நாடக அரசோட ராஜகுமார் தேசிய விருதும் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக 2010 வருஷத்தில் தமிழ்நாடு அரசோட வாழ்நாள் சாதனையாளருக்கான விருதுமே வாங்கியிருக்காங்க. திரைப்படத்துறையில் சுமார் 25 வருடங்களுக்கு மேலே முன்னணி கதாநாயகியாக விளங்கிய இவங்க சினிமாவில் தன்னுடைய நடிப்பிற்காக மட்டுமே தனி பாணியை உருவாக்கிக்கிட்டவங்கன்னு நம்ம சொல்லலாம். ட்ரெஸ்ஸிங், மேக்கப், நகைகள் அணிவதில் இதை சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது சரோஜா தேவி அவர்கள் தான். எந்த ஒரு மேக்கப் போட்டாலுமே ரொம்பவே அழகாக இருக்கக்கூடியவங்க சரோஜா தேவி அவர்கள். அழகுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவுமே இருக்காங்க. அவங்களோட நடை, உடை, பாவனையில் கூட பல அபிநயங்களை நடிப்பில் வெளிப்படுத்தி அபிநய சரஸ்வதிங்கிற ஒரு பெயரை பெற்றவங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனால் சரோஜா தேவி அவர்கள் சினிமா துறைக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சரோஜா தேவி அவர்கள் மூச்சு திணறல் காரணமாக பெங்களூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாங்க. அனுமதிக்கப்பட்ட நிலையில் எந்த ஒரு சிகிச்சையுமே பலன் இல்லாமல் யாருமே எதிர்பார்க்காத நிலையில் நேற்றைய தினமான 14 ஜூலை 2025 வருஷம் தன்னோட 87வது வயசில் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. என்னதான் அவங்களுடைய உயிர் பிரிஞ்சிருந்தாலுமே அவங்களுடைய நடிப்பு, அழகு எப்போதுமே மறக்க முடியாததாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய இழப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் தான் நமக்கு இருக்கும். இப்படி ஒரு நயமிக்க நடிகை திரும்பவும் இங்கே கிடைப்பாங்களான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட சரோஜா தேவி அவர்களுடைய திரைப்படம் உங்களுக்கு எது பிடிக்கும்ன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.